எப்படி முடிவெட்டுதல் என்பதை நம்முடைய வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு நாம் அந்த முடியை வெட்ட மாட்டோமோ அதே போலத்தான் நகத்தினையும் வெட்டக்கூடாது. அவர்களிடத்திலே சொன்னா கூட அவர்களே கூட இந்த நகங்களை நீட்டா வெட்டி விடுவா. இப்போ பியூட்டி பார்லர்லாம் அப்படி தானே பண்ணுறா, பெண்களுக்கு பியூட்டி பார்லர்லாம் பண்ணி விட்றா இல்லையா? முடி வெட்டுதலுக்கு என்னென்ன விதிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த விதிகள் இந்த நகத்தினை வெட்டுவதற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாலே போரும். வீட்டிலே நகம் வெட்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, வேறு எங்கே போய் வெட்டுவது? இதற்கென்று தனியாக சாஸ்திரங்கள் உள்ளனவா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக சாஸ்திரம் என்பது உண்டு. இது எந்த சாஸ்திரத்தோடு இதனை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முடிவெட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? இந்த முடியை மழித்தல் அப்படின்னு சொல்கிறார். வபன சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் தான் இந்த நகம் வெட்டுதலுக்கும் பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், வீட்டில் நகம் வெட்டக்கூடாதுன்னா நான் எங்கே போய் நகத்தை வெட்டுவேன்னு சொன்னால், வீட்டிலே முடியை வெட்டி கொள்வீர்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? நடு ஹாலில் உட்காந்து நகத்தை வெட்டுறோம். நெயில் கட்டர்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். அந்த நெயில் கட்டரை வச்சுட்டு நடு ஹாலில் உட்காந்து நம்ம நகத்தினை வெட்டுகிறோம், அல்லது படுக்கை அறையில் உட்காந்து நகத்தை வெட்டுறோம். இதுபோல் சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. எப்படி முடிவெட்டுதல் என்பதை நம்முடைய வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு நாம் அந்த முடியை வெட்ட மாட்டோமோ அதே போலத்தான் நகத்தினையும் வெட்டக்கூடாது. முடி என்பது வீட்டிற்குள்ளே விழுந்தால், ஒரு தலைமுடி என்பது கீழே கிடந்தால் வீட்டிற்குள்ளாக தரித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதேதான் இந்த நகம் என்பதை வீட்டிற்குள்ள போட்டாலும் அதன் மூலமாக நிச்சயமாக தரித்திரம் என்பது சேர்ந்துவிடும். இதில் பலரும் பார்க்கலாம். அதுவும் இந்த காலத்து குழந்தைகள் பார்த்தோம்னா, இளைஞர்கள் குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வாயாலேயே கடிச்சு கடிச்சு துப்பின்னு இருப்பா. இப்படி வச்சு இப்படி கடிச்சுட்டு இருப்பா. எதையோ நான் ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறேங்கிற பேரில் அந்த நகத்தை கடித்து துப்பி கொண்டிருப்பார்கள். எச்சில் என்பதே அங்கே பாக்டீரியா கிருமிகளை பரப்பும். இதில் நகமும் கூட சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகும்? நகம் என்பது நம்முடைய அந்த சதையோடு சேர்ந்த ஒரு விஷயம். அதையும் நம்ம கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டோம்னா அங்கே பாக்டீரியா கிருமிகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் தான் அந்த இடத்திலே புகுந்து கொள்ளும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பல்லால் நகத்தை கடிக்க கூடாது, அதனை வெட்டத்தான் வேண்டும். எங்கே சார் போய் வெட்டுவேன்னு சொன்னால், முடிவெட்டுற கடையிலே கூட வெட்டலாம் இல்லையா? அதாவது முடிய முதல்ல வெட்டக்கூடாது, அதை மழிக்கணும்னு சொல்கிறது அது ஒரு சாஸ்திரம், அது தனியாக அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிறோம். அது எங்கே போய் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பார்பர் ஷாப்பில் தானே பண்ணுறோம். அவர்களிடத்திலே சொன்னால் கூட அவர்களே கூட இந்த நகங்களை நீட்டாக வெட்டி விடுவா. இப்போ பியூட்டி பார்லர்லாம் அப்படி தானே பண்ணுறா, பெண்களுக்கு பியூட்டி பார்லர்லாம் பண்ணி விட்றா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆண்களுக்கான சலூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் நகத்தை வெட்டி விட்டு வந்து விடலாம். அப்படி இல்லை, நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், வீட்டிலே ஒரு தோட்டம் என்பது இருந்தால், ஒரு புழக்கடை என்பது இருந்தால், அங்கே தான் நம்ம வீட்டில் தோட்டத்தில் தான் நின்று தலையே வாரணும்னு சொல்கிறோம் இல்லையா? தலை சீவணுங்கிறதே அங்கே தான் நின்று பண்ணணும்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே இருந்து தலை சீவக்கூடாது, ஒரு ஹாலில் உட்காந்து தலை சீவக்கூடாது. ஏன்னு சொன்னால் முடியானது வீட்டிற்குள்ளே ஊழ்ந்துட்டா அதனால தரித்திரம் வரும் அப்படிங்கிறதுனால தானே. அதே போலத்தான் நகத்தை வெட்டுதல் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணணும்னு சொன்னால், தோட்டத்தில் போய் உட்காந்து நகத்தை வெட்டி அதையே அங்கேயே ஓரமாக போட்டுடலாம். ஆனால் இதை எப்பொழுது செய்ய வேண்டும்னு சொன்னால், குளிப்பதற்கு முன்னதாக. எப்படி தலைமுடியை வெட்டி கொண்டு வந்தால் தலைக்கு ஸ்நானம் பண்ணுறோமோ அதே போலத்தான் நகங்களை வெட்டும் பொழுதும் நிச்சயமாக தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என்ன, நான் குளிச்சுட்டு நகத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டக்கூடாது. குளிப்பதற்கு முன்னதாகத்தான் நகத்தினையும் வெட்ட வேண்டும். முடி வெட்டுதலுக்கு என்னென்ன விதிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த விதிகள் இந்த நகத்தினை வெட்டுவதற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாலே போரும். சார், இதுக்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி தோட்டம்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம், சிட்டி கல்ச்சரில் இருக்கோம், இருக்கிறதே 1 BHK தான், இதில் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸ்நானம் பண்ண போவோம் இல்லையா? குளியலறையில் உட்காந்து கூட அழகாக அந்த நகத்திரையெல்லாம் வெட்டிட்டு அது ஓரமாக போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டுட வேண்டியது. அதற்கு பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டியது. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுத்தமும் சுகாதாரமும் தான். இது இருந்தால்தான் அந்த வீட்டிலே ஆரோக்கியம் என்பது இருக்கும். ஆரோக்கியம் என்பது எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டிலே செல்வ செழிப்பு என்பதும் இருக்கும் தானே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.